Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கொடுப்பது என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. அது ஏன் முக்கியம் வேதத்தில், ஏன் முக்கியமாக அது கருதப்படுகிறது, ஏன் அதை பற்றி ரொம்ப பேசுகிறது வேத வசனம் என்று சொன்னால், கொடுப்பது என்பது நம்முடைய உள்ளத்தில் நாம் எதை பெரிதாக எண்ணுகிறோம் என்பதை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் எங்கேயோ அங்கே தான் நம்ம பொக்கிஷம் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அப்போ இருதயம் எங்கே இருக்குது என்பதை எப்படி அவர் காண முடியும்? நம்முடைய பொக்கிஷம் எங்கே செல்லுகிறது என்பதை பார்த்தா தான் இருதயம் எங்கே இருக்குதுன்னு பார்க்க முடியும். அதனால தான் காணிக்கை பெட்டி அருகே நின்று பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து எவ்வளவு போட்டார்கள் என்பதை குறித்து கரிசனை உள்ளவராக இருந்தார். கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பொருளாதார செழிப்பு குறித்த சத்தியங்களை போதித்து வருகிறேன். முதலாவதாக, பொருளாதார செழிப்பு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது என்பதை போதித்தேன். இரண்டாவதாக, பணத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்பதை குறித்து போதித்தேன். மூன்றாவது, பொருளாதார செழிப்பிலே வாழ்வதற்கு வேண்டிய சில தகுதிகள் என்பதை குறித்து போதித்தேன். இப்பொழுது 4ஆம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இங்கே பெருக்கத்தை குறித்து போதித்து வருகிறேன். பொருளாதார பெருக்கம் எப்படி உண்டாக போகிறது என்பதை குறித்து நான் போதித்து வருகிறேன் கடந்த 2 வாரங்களாக. அருமையானவர்களே, எப்படி அதிகம் வரும் என்று சொன்னால், வேதவசனம் சொல்லுகிறது, பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் என்று நீதிமொழிகள் 13:22 வாசிக்கிறோம். பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுமாம். அதாவது என்ன அர்த்தம்? பாவியினிடத்தில் இருக்கிறதை எடுத்து தேவன் என்ன பண்ணுகிறார்? நீதிமானுடைய கையிலே கொடுக்கிறாராம். அப்போ என்ன விளங்குகிறது? பணம் எங்கேருந்து வரப்போகிறது? அது பணம் இங்கே பூமியில் தான் இருக்குது. யாரோ அந்த பணத்தை சேர்த்து வைத்து மூட்டை கட்டி வைத்து அதில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணம் எதுக்கும் பிரயோஜனப்படலை. இந்த பாவி என்று சொல்லப்படுகிறவன் அவன் என்ன? அவன் தேவனை அறியாதவன், தேவனுடைய நோக்கங்களை புரிந்து கொள்ளாதவன், தேவனுடைய திட்டங்களை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாதவன். அவன் அதை குறித்து அவனுக்கு கரிசனையே கிடையாது. ஆகவே அவன் பணத்தை தனக்காகவே சேர்த்து வைத்து தனக்காகவே வாழ்ந்து கொண்டு தன்னுடைய நலனை மட்டுமே பேணி பாதுகாத்து கொண்டு மூட்டை கட்டி வைத்து கொண்டு அது மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இந்த பணம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. தனக்காகவே வாழுகிற அவன் தன்னலமுடையவன் அவன். அதனால் யாருக்கும் அதனால் பிரயோஜனம் கிடையாது. அவனுடைய ஆஸ்தியை எடுத்து தேவன் என்ன பண்ணுகிறாராம்? நீதிமானுக்காக கொடுக்குறாராம். அதான் அவனுக்காக சேர்த்து வைக்கப்படும் சொல்லப்படுது. சேர்த்து வைக்கிறான்ட்டு அதிகமாக இருக்குது. ஆனால் அது நீதிமானுக்கு கொடுக்கப்படும்படியாக சேர்த்து வைக்கப்படுகிறது. அப்போ தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இவன்கிட்ட இருக்கிறத எடுத்து நீதிமானுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சிலர் சொல்லலாம், ஏன் அப்படி கொடுக்குறாரு? ஒருவன்கிட்ட இருக்கிறத எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கலாமா? அநியாயம் அல்லவா அது என்று சொல்லி அதுதான் நான் எடுத்து காண்பித்தேன். இந்த உலகத்திலே எந்த மனுஷனும் எந்த பணத்தையும் அவன் பிறக்கும்போதே கொண்டு வரல. இங்கே பூமியில் ஏற்கனவே தேவன் வைத்ததை தான் இவன் அனுபவித்து கொண்டிருக்கிறான். நாம் என்ன பணத்தை உண்டாக்கணுமா? இல்லை என்ன பண்ணணும்? நாம் இந்த பூமியில் தேவன் ஏற்கனவே வெள்ளியும் பொன்னியும் ஆஸ்தியும் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமி ஏழை பூமி இல்லை, இது நிறைவால் நிறைந்த பூமி. இதில் உள்ளவைகளை நாம் அனுபவிக்கும்படியாக அனுமதி பெற்றிருக்கிறோம். நம்முடைய நல்வாழ்வுக்காக, மற்றவருடைய நலனுக்காக, பொதுவாக நல்வாழ்வுக்காக இந்த காரியங்கள் பயன்பட வேண்டும், மனுஷனுடைய நலனுக்காக பயன்பட வேண்டும் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதை உபயோகிக்கிறதையோ அதை பயன்படுத்தி கொள்கிறதையோ அதை அனுபவிக்கிறதையோ கர்த்தர் எதிர்க்கிறதில்லை. நமக்காக தான் அதை வைத்திருக்கிறார். ஆனால் தன்னலம் பிடித்தவர்கள் இதை மூட்டை கட்டி தங்களுக்காக வைத்துக்கொண்டு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று வைத்துக்கொண்டு கடவுளுடைய நோக்கத்தை அறியாமல், கடவுளுடைய திட்டத்தை அறியாமல், கடவுளுடைய அன்பு உள்ளத்தில் இல்லாமல் வாழுகிறவர்கள், அப்படி வாழுகிறவர்கள் தேவனை பிரியப்படுத்துகிறதில்லை. அவர்களிடத்திலிருந்து எடுத்து இன்னொருவனுக்கு கொடுப்பது என்பது அது தேவனுக்குள்ள உரிமை. அவருக்கு தானே சொந்தம். அது இவனா கொண்டு வந்தான், அது இவனா அதற்கு சொந்தக்காரன். இவனை வெறும் உபயோகப்படுத்துகிறவன் தான், அது அனுபவிக்கிறவன் தான். சொந்தக்காரர் அவர். அவனிடத்திலிருந்து எடுத்து இன்னொருவனுக்கு கொடுப்பது என்பது அவருடைய உரிமை. ஆகவே அது நியாயம்தான். அது எத்தனை விதத்தில் நியாயம் என்று நான் உங்களுக்கு பல காரணங்களை உங்களுக்கு எடுத்து கூறினேன், எப்படியெல்லாம் அது நியாயம் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அடுத்த பக்கத்தை பார்ப்போம். அதாவது பாவியனுடைய ஆஸ்தியை அவனிடத்திலிருந்து எடுத்துடுறாருன்னு சொல்லி அதுக்கு என்ன காரணங்கள்னு சொன்னேன். ஏன் எடுத்துடுறாரு, எடுத்து கொடுக்கறதுல என்ன நியாயம் இருக்கிறது என்கிறதெல்லாம் காண்பித்தேன். ஏன் நீதிமானுக்கு கொடுக்கிறது நியாயம் என்பதை நான் இன்றைக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். ஏன் நீதிமானுக்கு கொடுக்க விரும்புகிறார்? உபாகமம் 8:18 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தபடி தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படியாக
இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே. அங்கே பாருங்க, முக்கியமான காரியம் ஒன்று சொல்லியிருக்குது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவர், நினைச்சு பாருன்னு சொல்லியிருக்குது. ஆனால் ஏன் அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாகனா வெறும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் என்பதை மட்டும் நினைக்காத, ஏன் கொடுக்கிறார் என்பதை நினைத்துப்பார். அதான் அங்கே கருத்து. ஏன் கொடுக்கிறார்? முற்பிதாக்களோடு உண்டு பண்ணின உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக கொடுக்கிறாராம். என்ன உடன்படிக்கை? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசித்தால், ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். உன்னுடைய தேசத்தை விட்டு, உன்னுடைய வீட்டை விட்டு, இனத்தை விட்டு வா என்று சொல்லுகிறார். நான் உன்னை இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லுகிறார். சொல்லிட்டு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாக வைப்பேன். இதுதான் பிளெஸ்ஸிங் பிரின்சிபல் என்று நான் போதித்தேன். ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வாதமாய் நம்மை வைப்பதற்காக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்குவதற்காக. ஒரு நாளும் தேவன் வெறும் நம்ம ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தை ஒரு நோக்கத்தோடு தான் கொடுக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ளணும். எல்லாரும் ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புகிறோம். ஆசீர்வாதம் எதுக்காக? அதாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாக வைப்பேன். எப்படி அவனை ஆசீர்வாதமாக வைப்பாராம்? எந்த விதத்தில் அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான்? சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். அப்போ இதுதான் உடன்படிக்கை. நான் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாக வைப்பேன். நீ எந்த விதத்தில் ஆசீர்வாதமாக இருப்பாய்? பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ கர்த்தர் இவனை பற்றி ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். நோக்கத்தை வைத்து அந்த நோக்கத்துக்காகவே அவனை ஆசீர்வதிக்கிறார். நோக்கம் இல்லாமல் கர்த்தர் ஒன்றும் செய்கிறதே கிடையாது. நோக்கம்தான் எல்லாத்துக்கும் திறவுகோல் மாதிரி. அப்போ கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஆசீர்வதிக்கிறார்னாலும் ஒரு நோக்கத்தோடு தான் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் என்ன நோக்கத்தோடு ஆசீர்வதித்தார்? அவன் மூலமாக இயேசு இந்த உலகத்தில் பிறப்பார். உலகத்தின் இரட்சகர் தேவகுமாரன் இந்த உலகத்துக்குள்ளே ஆபிரகாமன் சந்ததியில் வருவார். வந்து இந்த உலகத்துக்கு தேவன் அளிக்கும் ரட்சிப்பை கொடுப்பார். கல்வாரி சிலுவையில் மறிக்கிறது மூலமாக அந்த ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதன் மூலமாக இந்த பூமியின் ஜனங்களெல்லாம், வம்சங்களெல்லாம் தேவனிடத்தில் திரும்பி வரும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி வாசல் திறக்கப்படும், வழி திறக்கப்படும். இதுதான் தேவனுடைய திட்டம். இதுக்காகவே ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். இவன் மூலமாக இயேசுவை கொண்டு வந்து அவர் மூலமாக ரட்சிப்பை கொடுத்து அதை உலகமெல்லாம் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ அதுக்காகவே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நம்மை ஏன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், நாம் ஆபிரகாமின் சந்ததி தான். கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது கலாத்தியர் 3. அப்போ நாம் ஆபிரகாமின் சந்ததி தான். நம்மையும் அதே காரணத்துக்காக ஆசீர்வதிக்கிறார். எதுக்காக? ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. எப்படி ஆசீர்வாதமாக இருப்பது? சுவிசேஷத்தை அறிய வேண்டிய பூமியின் வம்சங்களுக்கெல்லாம், எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ளாவிட்டால் உண்மையாகவே தேவனுடைய ஐஸ்வர்யத்திலே அவன் வாழ்வது கடினம். இதுதான் நோக்கம். ஐஸ்வர்யத்துக்கு நோக்கம் இதுதான். அருமையானவர்களே, ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யன்றோம், இன்னும் வேணும்னு கேட்குறோம். தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளும் போது தான் உன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார பெருக்கம் ஏற்பட போகிறது என்று சொல்கிறார். அப்போ எதுக்காக கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேணும். ஆகவே தான் பாருங்க, வெறும் நம்முடைய தேவைகளை மட்டும் சிந்தித்து பார்க்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் அநேக நேரத்தில் என் தேவை, என் தேவை, என் தேவை, எனக்கு இது தேவை, எனக்கு அது தேவை. கர்த்தர் எப்படி என் தேவைகளை சந்திப்பார்? சரி, கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். ஆனால் எப்படி சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறார்? என் தேவன் உங்கள் குறைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறாராம். அப்போ உங்களுடைய குறைவுகள் எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு குறைவோ அதை பார்த்து சந்திக்கிறது இல்லை. குறைவுகள் எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்போ ஏன் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார்? ஏன் அவ்வளவு ரிச்சஸை கொடுக்கிறார்? ஏன் ஏராளம் தாராளமாக கொடுக்கிறார்? நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் மிகவும் அதிகமாய் ஏன் செய்கிறார்? ஏன் அப்படி ஆசீர்வதிக்கிறார்? நமக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு 2 மடங்கு கொடுத்தா, அதிகமாக கொடுத்தா போதுமா? 1000 கும்பிடு போட்டுட்டு ஆண்டவருக்கு என்னென்றைக்கு நன்றியாக இருக்க நாம தயாராக இருக்கிறோமே. ஏன்னா நாம் சாப்பிட்டா போதும், நமக்கு துணி இருந்தால் போதும், நமக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், நமக்கு இது இருந்தால் போதும், நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நல்லது நடந்தால் போதும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அதுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. ஏன் இந்த ஐஸ்வர்யமெல்லாம் நமக்கு? நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு ஐஸ்வர்யம்லாம் வேண்டாம். யான்னு நல்லா புரிந்து கொள்ள வேணும். ஐஸ்வர்யம் வேண்டுன்றார் கர்த்தர். ஏன் வேண்டும்? ஏனென்றால் ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பதற்கு. எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்னா,
இந்த உலகத்தின் மக்களுக்கு, எல்லா வம்சங்களுக்கும், ஜாதி ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பரப்புகிறதற்கு நீங்கள் ஒரு கருவியாய் இருக்க வேண்டும். தேவன் உங்கள் மூலமாய் அதற்கு வேண்டிய எல்லா பொருளாதார ஆதாரங்களையும் உங்கள் மூலமாய் சேனல் பண்ண அவர் விரும்புகிறார். அப்ப அதை யோசித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. நீங்கள் ஒரு வாய்க்கால் மாதிரி கர்த்தர் உங்கள் மூலமாக அனுப்ப விரும்புகிறார். அதுக்காக தான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். ஆகவே தான் பாருங்கள், வேத வசனத்திலே கொடுப்பதை குறித்து மிகவும் அதிகமாய் பேசப்படுகிறது. கொடுப்பது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது வேதத்தில் என்று யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்க, பிரசங்கியா இருங்க பாருங்கள், எப்போ பார்த்தாலும் இந்த கொடுக்குறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் பேசுகிறாங்க? பைபிளில் நிறைய இருக்குது, அதனால தான் பேசுகிறாங்க. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள், கொடுக்கறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ரொம்ப விவரமாக வேதம் போதிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீர்கள் என்றால், ஒரு விதவை எப்படி காணிக்கையில் 2 காசுகளை போட்டாள் என்பதை குறித்து வாசிக்கிறோம். அங்கே வாசித்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தாராம். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம கோயில்களில், ஆலயங்களில் இயேசுநாதர் காணிக்கை பெட்டி அருகில் உட்கார்ந்து கொண்டு ஜனங்கள் காணிக்கையை கொண்டாந்து போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தால், நான் நினைக்கிறேன் நிறைய இடத்துல அவரை விரட்டி அடிச்சிருவாங்க. இங்கே எங்கள் கோயிலில் இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் போங்க. என்ன இது காணிக்கை போடுற இடத்துல உட்காந்து என்ன பண்ணுறாங்க, காணிக்கை எவ்வளோ போடுறாங்கன்னு உட்காந்து பார்க்குறதா, இது அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், கொடுக்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு செயல், கொடுக்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஏதோ அடங்கி இருக்குது. அதனால தான் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் மாம்ச ரூபத்தில் இந்த பூமியில் மனுஷனாக வாழ்ந்தபோது காணிக்கை பெட்டி எதிர்க்க நின்று கொண்டு இந்த விதவை கொண்டு வந்து என்ன போடுறான்றதுல அவ்வளோ கருத்தாக அவர் பார்க்குறார். எல்லாரும் என்ன போடுறாங்கன்றதே பார்க்குறார், விதவை மட்டுமல்ல. அப்படி பார்த்து கொண்டிருந்த போது ஏழையான ஒரு விதவையும் ஒரு துட்டுக்கு சரியான 2 காசுகளை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது அதை விட இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அங்கே நின்று காணிக்கை பெட்டிட்டு இவருக்கு என்ன வேலை? பார்த்ததே தப்புன்னுவோம் நம்மலாம். இப்போ பார்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு விமர்சனம் வேற கொடுக்குறாரு. என்ன விமர்சனம் கொடுக்குறாரு? காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கலாம், கம்பேரிசன். இவங்கெல்லாம் போட்டாங்க, ஆனால் இவங்களை காட்டிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று அவர் விமர்சனம் பண்ணுகிறார். நாமளாக இருந்தால் இவரை கூப்பிட்டு வெளியே விட்டுருவாங்க நிறைய பேர். நம்ம ஊரில் நடந்திருந்தா இன்றைக்கி. ஏன்னு சொன்னால், இது என்னையா பார்த்ததே தப்பு, பார்த்தது இல்லாமல் விமர்சனம் வேறையா, யார் எவ்வளோ போட்டான்னு இதெல்லாம் தெரியக்கூடாது, அதெல்லாம் சீக்ரெட் அப்படிம்பாங்க. ஆனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் அவர் பார்க்கிறார் பாருங்கள். அங்கே ஏன் அவர் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்? அங்கே சொல்கிறாரு, எல்லாம் போட்டாங்க, பணக்காரெல்லாம் போட்டாங்க. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வீட்டில் பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அப்புறம் மிச்சம் மீதி இருந்தால் அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து கொண்டு வந்து போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அப்போ என்ன அர்த்தம்? சிலர் சொல்கிறாங்க, ஐயா 2 காசுனா 2 நயா பைசா மாதிரின்னு வச்சுக்கங்க. அந்த 2 நயா பைசாவை கொடுத்து ஒன்றும் வாங்க முடியாது, அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது அந்த காசில். ஆகவே ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இந்த காசை காணிக்கையிலே தூக்கி எறிஞ்சிட்டு போகும்னு சொல்லிட்டு அவள் போட்டாள். இதனால் என்ன பிரயோஜனம்? அதனால தான் அவள் அப்படி போட்டா, இருந்ததெல்லாம் போட்டாளாக்கும் அப்படிங்கிறான். கேட்குறதுக்கு அந்த நேரத்துக்கு சரி மாதிரி தெரியுது. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும். அவர் எப்படி சொல்கிறார் அதை பற்றி? தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 காசில் ஒன்றும் வாங்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னா ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம்னு சொல்லியிருக்க முடியாது. ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம்னு சொன்னால் அதை வச்சு தான் அவன் ஜீவிக்கணும், அதை வச்சு தான் அவன் சாப்பாடு வாங்கணும், அதை வச்சு தான் வாடகை கொடுக்கணும், அதை வச்சு தான் துணிமணி வாங்கணும். அது என்னன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு விளங்கும். 2 காசுங்கிறது அந்த காலத்து 2 காசு. அந்த காலத்தில் ரோம போர்ச்சேவர்களுடைய ஒரு நாள் சம்பளத்தில் 25%. அப்போ ஒரு ரோம போர்ச்சேவனுக்கு எவ்வளோ சம்பளமோ அதில் ஒரு 25% பணம் இந்த 2 காசு. அப்போ அது ஒன்றும் இல்லாத 2 துட்டுன்னு சொல்ல முடியாது, 2 நயா பைசான்னு சொல்ல முடியாது. இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மனுஷனுடைய ஒரு நாள் சம்பளமாக இருக்கலாம். அது எங்கேயோ போய் பாவம் வேலை செய்து இந்த ஏழை விதவை சம்பாதித்து கொண்டு வந்திருக்கிறாள். போர்ச்சேவர்கள் கொஞ்சம் ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்க, அரசாங்க சம்பளம். இந்த அம்மா பாவம் எங்கே வேலை செய்தோ, எந்த வீட்டில் வேலை செய்து என்னமோ பண்ணி கொண்டு வந்து இந்த 2 காசை வைத்து கொண்டிருக்கிறது. இந்த கொஞ்சம் சம்பளத்தை வைத்து அவள் வாழ வேண்டும். இதுதான் இவளுடைய ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது. ரொம்ப முக்கியம் பாருங்கள், ரொம்ப வேல்யூபிள் அவளுக்கு.
பணக்காரங்களுக்கு அது பெரிய காசாக இல்லாமல் இருக்கலாம். இந்த சாதாரண ஒரு பெண்மணிக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். இவளுடைய சாப்பாட்டு காசு இது, இவளுடைய ஜீவனத்துக்கு செலவழிக்க வேண்டிய காசு, இவளுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இவள் செலவழிக்க வேண்டிய காசு இது. இதை கொண்டு போடுகிறாள். நாம் நின்றுட்டு இருந்தோம்னா அங்கே என்ன சொல்லியிருப்போம்? பாவம், இந்த அவங்கெல்லாம் போட்டாங்க, நிறைய இருக்குது, போட்டு போகிறாங்க. இந்தம்மா ஏழை, இந்தம்மா கொண்டது எதுக்கு போடணும்? இருந்ததெல்லாமா போடுறது, எல்லாத்தையும் போட்டு போனால் இந்தம்மா நாளைக்கு வீட்டில் போய் செத்து இல்லவா போயிடும், சாப்பாடு ஒன்றும் இருக்காது, தங்க இடம் இருக்காது, தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டானதெல்லாம் போட்டாளே அப்படின்னு சொல்லுவோம். வேண்டாம்னு தடுத்து கூட நிறுத்தியிருப்போம் சிலர்லாம். ஆனால் இயேசு தடுத்து நிறுத்தவே இல்லை. நீங்கள் நினைக்கலாம், என்னையா கொடுமையாக இருக்குது, இந்த ஏழை விதவை தன் ஜீவனத்துக்கு உண்டானதெல்லாம் கொண்டு வந்து போட்டாள்னு இருக்குது. இயேசு ஒன்றுமே சொல்லலை. ஏமா உன் காசை எடுத்துகிட்டு போய் இன்னும் கொஞ்சம் வேணாலும் கொஞ்சம் பொட்டியில் கைவிட்டு எடுத்துக்கன்னு சொல்லி இருக்க வேணாமா ஆண்டவர்? ஆனால் சொல்லவே இல்லையே. என்ன இதுன்னு கேட்டிருக்கலாம். நான் சொல்கிறேன் என்னன்னு. அவளுடைய உள்ளத்தை காணும்படியாக தான் அங்கே நின்றுட்டுருக்கிறார் அவர். அவருக்கு தெரியும், இப்படி ஒரு உள்ளம் ஒரு மனுஷிக்கு இருந்தால், கடவுளை நேசிக்கிற உள்ளம் இருந்தால், தனக்குள்ளதெல்லாம் கடவுளுக்கு சொந்தம் என்கிற எண்ணத்தோடு ஒருவள் வாழ்ந்தாள், அந்த எண்ணம் அவளுக்குள் வந்துவிட்டால், அந்த ஒரு உணர்வு ஒரு பெண்ணுக்குள் வந்துவிட்டால், நான் நினைக்கிறேன் அன்றைக்கி தான் வந்தது என்னமோ தெரியல அந்த பெண்ணுக்கு. ஏன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போட்டாள் என்று. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வந்துருக்குது. ஷி த்ரூ இட் என்று. த்ரூவிட்டா இப்படி தூக்கி போட்டாள். அப்போ என்ன அர்த்தம்னா, சில நேரத்தில் இந்த 2 காசு மட்டும் உள்ளவர்களுக்கு இந்த 2 காசை பத்திரமா வச்சுக்கலான்னு தான் தோணும். நமக்கு இருக்கிறதே கொஞ்சம், இதை போட்டால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி இன்னும் கெட்டியாக பிடி, கையை இன்னும் இறுக்கமாக மூடு, இன்னும் கொடுக்காத அப்படின்னு தான் எண்ணம் வரும். அதான் மாம்சீகமாக நமக்கு வருகிற எண்ணம், மனிதர்கள் எல்லாருக்குமே உண்டாகிற எண்ணம். ஆனால் இந்த பெண்ணுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டு விட்டது. அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆண்டவருடைய போதனை எழுதி கேட்டு ஏதோ மனத்தில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் அவளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது. என்னமோ நடந்திருக்குது அவளுக்குள்ளே, ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாயிருக்கிறது. ஆண்டவரை தன் உளமாற நேசிக்க ஆரம்பித்து விட்டாள். எனக்கு உள்ளது எல்லாமே கர்த்தருக்கு தான் சொந்தம் என்று அவள் எண்ண ஆரம்பித்து விட்டாள். அப்படி எண்ணினவள் அந்த 2 காசை எடுத்து, உள்ள வேணாம் வேணான்னு மனம் சொல்லுது, ஆனால் உள்ளம் சொல்லுது போடுன்னு சொல்லி. ஆகவே அவற்றை தூக்கி எறிந்து அந்த காணிக்கையிலே போட்டு விட்டாள். கர்த்தர் அந்த உள்ளத்தை பார்க்குறாரு பாருங்க. ஏன் தடுத்து நிறுத்தலைன்னா அவருக்கு தெரியும், இப்படி போட்டவள் நிச்சயமாக அவள் பட்டினியில் சாக மாட்டா, இப்படி போட்டவை இனிமே ஏழையாக இருக்க மாட்டா. அன்னைக்கு ஏழை விதவை தான், இனிமே அவள் ஏழையாக இருக்க முடியாது. இப்படி போட்டவள், அவளுடைய நலனை இனிமே கர்த்தர் பார்த்து கொள்வார். இவ்வளவு விசுவாசம் உள்ளவள், இவ்வளவு தேவன் பேரில் அன்பு உள்ளவள், இவ்வளவு தேவனுக்கு தன்னுடைய உள்ளத்தில் முதலிடத்தை கொடுத்திருக்கிறவள், இனிமேல் அவள் பட்னியாக இருக்க முடியாதுன்னு தெரியும். அதனால தான் அவள் போட்டதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்து பாராட்டவும் செய்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், இவள் போய் இனிமேல் பட்னி கிடப்பது கிடையாது, கர்த்தர் அவளுடைய தேவை சந்திப்பார்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். பாருங்கள், மற்ற இடத்துலலாம் பாருங்கள், வேதத்தை வாசித்து பாருங்கள், கர்த்தருக்குன்னு கொடுத்தவள் யாருமே பட்னி கிடந்ததே கிடையாது, கிடையவே கிடையாது. பேதுருவை பாருங்கள், ஒரு உதாரணம். அவன் பாருங்கள், ராவெல்லாம் அங்கே மீன் பிடிக்கிறான். அவனுடைய தொழில் அது, அதில் பெரிய எக்ஸ்பர்ட். அவன் பாருங்கள், மீன் பிடிக்க போய் கடலில் ராவெல்லாம் வலையை போட்டு தேடி ஒரு மீன் கூட ஆகப்படலை. வலையை கழுவி கொண்டிருக்கிறான். வீட்டுக்கு போகிறதுக்கு தயங்கிக்கிட்டு வலையை கழுவிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு வருகிறார். இயேசு அவனுடைய படகை கொஞ்சம் கேட்குறார். ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்குது, நான் கடலில் உன் படகுல உட்காந்து போதிக்கிறேன்னு சொல்லி கேட்டு அதில் உட்காந்து போதிக்கிறார். இவன் உணர்கிறான், இவர் கடவுளுடைய மனுஷன், இவருக்கு நான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படகு, காலி படகு தான் இருந்தது, காலி படகு கொடுக்குறான். அந்த காலி படகை அன்றைக்கு கொடுத்தவன் வீட்டுக்கு வெறுங்கையோடு போகவில்லை. ஏனென்றால் அவன்கிட்ட உள்ளதை கொடுத்தான் பாருங்க. கடவுளை கனம் பண்ணி கொடுத்தான், கடவுள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொடுத்தான். அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போகும்போது 2 படகு நிரம்பி வலைகளெல்லாம் கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்து கொண்டு பெரும் ஒரு தொகையோடு தான் வீட்டுக்கு அன்றைக்கு சென்றிருப்பான், பெரிய லாபத்தோடு தான் வீட்டுக்கு அன்றைக்கு சென்றிருப்பான். அவனுடைய வாழ்நாளில் பார்த்திராத அளவுக்கு ஒரு பெரிய அற்புதம் அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்பதை நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், கொடுப்பது என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. அது ஏன் முக்கியம் வேதத்தில், ஏன் முக்கியமாக அது கருதப்படுகிறது, ஏன் அதை பற்றி ரொம்ப பேசுகிறது வேத வசனம் என்று சொன்னால், கொடுப்பது என்பது நம்முடைய உள்ளத்தில் நாம் எதை பெரிதாக எண்ணுகிறோம் என்பதை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் எங்கேயோ அங்கே தான் நம்ம பொக்கிஷம் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அப்போ இருதயம் எங்கே இருக்குது என்பதை எப்படி அவர் காண முடியும்? நம்முடைய பொக்கிஷம் எங்கே செல்லுகிறது என்பதை பார்த்தா தான் இருதயம் எங்கே இருக்குதுன்னு பார்க்க முடியும். அதனால தான் காணிக்கை பெட்டி அருகே நின்று பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து எவ்வளவு போட்டார்கள் என்பதை குறித்து கரிசனை உள்ளவராக இருந்தார். எவ்வளவு போட்டார்கள் என்பது முக்கியம். சிலர் சொல்கிறாங்க எவ்வளோ போடுறீங்கன்றது முக்கியம் இல்லைன்னு.
முக்கியம். ஏனென்றால் இருதயத்தில் என்ன இருக்குது என்கிறது அது காண்பிக்கிறது. இருதயத்தில் என்ன இருக்கிறது, என்ன இருக்குதுன்னா பொக்கிஷம் எங்கே போகிறது அதை பார்த்தா இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பது தெரியும். இருதயம் எங்கேயோ அங்கே தான் பொக்கிஷம் இருக்கும், பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் இருதயம் இருக்கும். அப்போ பாருங்கள், இன்னைக்கு கூட போய் எந்த ஒரு மனுஷனையும் எடுத்துக்கொள்ளுங்க இந்த உலகத்தில், அவன் இருதயத்தில் அவன் எதை பெருசாக எண்ணுகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் எதுக்காக காசை செலவழிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அவன் பெருசாக எண்ணுகிறான். எதுக்காக காசை சேர்த்து வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதைத்தான் அவன் பெருசாக திட்டவட்டமாக வளைங்களா. இதில் சந்தேகமே வேண்டியதில்லை. இதை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகம் அவசியம் இல்லை. ஒரு மனுஷன் இருதயத்தில் எது பெருசாக இருக்குது, அவனுடைய இருதயத்தில் ஆண்டவர் தான் பெருசு, ஆண்டவருடைய நோக்கங்கள் பெருசு. கல்வாரி சிலுவையில் இயேசு இந்த உலகத்தின் மக்களுக்காக ஜீவனை விட்டார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வு ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அதை ஒரு மனுஷன் பெருசா என்னன்னா அவனுடைய வருமானத்தை அவன் அதில் முதல் பங்கு எதுக்கு கொடுப்பான்னு சொன்னால் சுவிசேஷ ஊழியத்துக்கு என்று கொடுப்பான். அவன் முதல்ல எதுக்காக கொடுக்குறான், அதான் டைத் பாருங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் வேலை எனக்கு, அதுதான் நான் செய்ய வேண்டிய வேலை. அப்புறம் காணிக்கை அதுக்கு மேலே கொடுக்குறான். டைத்துங்கிறது 10%, அதை தாண்டி அதுக்கும் மேலே அதிகமாக கொடுக்குறான். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேண்டும். பணம் எதுக்கு இருக்குது, கடவுளுடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுறதுக்காக தான் பணம். ஐஸ்வர்யம் எதுக்கு, நாம் சேர்த்து மூட்டை கட்டி வைக்கிறதுக்கு அல்ல, நான் உட்காந்துக்கிறதுக்கு அல்ல, நான் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு அல்ல, கர்த்தருடைய காரியங்களுக்காக செலவிடப்படுவதற்கு. பணம் பாருங்கள், கர்த்தர் எதுக்காக உண்டு பண்ணியிருக்காரு, இந்த வெள்ளி பணம்லாம் எதுக்காக வச்சிருக்கிறார், ஏதோ ஒன்றுக்காக பிரயோஜனப்படும்படியாக வைத்திருக்கிறார். அநேகர் இதை மூட்டை கட்டி வைத்திருக்கிறவர்கள் இதை புரிந்து கொள்ளாதவர்கள். அதனால தான் அவர்கிட்ட இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தருடைய நோக்கங்கள் யாருக்கு புரியுதோ அவருக்கு கொடுக்கப்படும். அதுதான் அங்கே கர்த்தர் சொல்லுகிற காரியம். ஏன் இல்லாதவனிடத்திலிருந்து, அதாவது புரிந்து கொள்ளுதல் இல்லாதவனிடத்திலிருந்து ஏன் எடுத்துடுறாருங்கன்னா அவன் அதை செலவழிக்க போகிறதில்ல, மூட்டை கட்டி உட்கார்ந்துட்டு இருக்க போகிறான். அதனால தான் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஏன் கொடுக்கப்படும், நீதிமானுக்கு ஏன் பாவியினுடைய ஆஸ்தி சேர்த்து வைக்கப்படுகிறது, நீதிமானுக்கு ஏன் கொடுக்குறாரு, இவன் மூட்டை கட்டி வச்சுக்கிறதுக்கா. அப்போ அவங்ககிட்டே இருக்கலாமே, அங்கேருந்து இங்கே ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவன்கிட்ட இருக்கிறது ஒன்று தான், இவன்கிட்ட இருக்கிறது ஒன்று தான், ரெண்டு பேரும் செல்ஃபிஷ். ஏன் அங்கேருந்து இவன்கிட்ட எடுத்து கொடுக்குறாரு, இவனுக்கு ஏன் கொடுக்குறாருன்னா இவனுக்கு புரிந்து கொள்ளுகிறான் கல்வாரி சிலுவையை, ரட்சிப்பை, சுவிசேஷம் பரவ வேண்டும் என்கிற அவசியத்தை. இந்த சுவிசேஷம் தான் ரட்சிப்புக்கேற்ற தேவ பலனாக இருக்கிறது. இதை தவிர மனுஷனுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, விடுதலை பெற வேற வழியில்லை என்பதை ஆழமாய் புரிந்து கொண்டவன். மனுஷனுடைய தேவைகளுக்கு இதுதான் பதில், இயேசுவின் சுவிசேஷம் தான் பதில். கல்வாரி சிலுவையில் இயேசு என்ன செய்திருக்கிறார் என்பதுதான் மனுஷனுக்கு பதிலாக இருக்கிறது. இது அறிவிக்கப்பட வேண்டும், தொலைக்காட்சியின் மூலமாக அறிவிக்கப்பட வேண்டும், சபைகள் மூலமாக அறிவிக்கப்பட வேண்டும், ஊர்களில் அறிவிக்கப்பட வேண்டும், கிராமங்களில் அறிவிக்கப்பட வேண்டும், ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். கவலை, பாரம், கஷ்டம், நோய்கள், துன்பம் இவைகளில் வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து தான் பதில், கல்வாரி சிலுவை தான் மனுஷனுடைய பிரச்சனைகளுக்கு பதிலாக இருக்கிறது. இது அறிவிக்கப்பட வேண்டும் என்று புரிந்து கொண்டவன். புரிந்து கொண்டவனுக்கு ஏன் கர்த்தர் தர்றான்னா அந்த புரிந்து கொண்டதுனால இந்த நோக்கத்துக்காக அவன் கொடுப்பான் என்கிறதுக்காக தான் அவனுடைய கைகளிலே கர்த்தர் தருகிறார். அப்போ பாவியினுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக ஏன் சேர்த்து வைக்கப்படுகிறது, சுவிசேஷம் பரவுறதுக்காக இவன் கொடுப்பான்ங்கிறதுக்காக தான் சேர்த்து வைக்கப்படுகிறது. பணத்தை மூட்டை கட்டி வைத்து சுயநலமாக வைத்துக் கொள்கிறவனுக்கு கொடுக்கப்பட முடியாது. அருமையானவர்களே, நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் பணத்தை நாம் தவறாக உபயோகப்படுத்துவதற்காக அல்லது மூட்டை கட்டி வைத்துக் கொள்வதற்காக நமக்கு கொடுக்க மாட்டார். நாம் கொடுப்பதற்காக, ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான் கொடுப்பார். எப்படி ஆசீர்வாதமாக இருப்போம், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் நம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும், நம்மில் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். பாருங்கள், எப்போவுமே அப்படி தான். இதுக்காக தான் கர்த்தர் கொடுக்குறார். விதவையின் வீட்டுக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்பித்து அங்கே அவன் போய் சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் சாப்பிட கொண்டு வாங்க. அந்த அம்மா சொல்லுது, இல்லை கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, அது எவ்வளவு இருக்குதுன்னா 3வது ஆள் சாப்பிட முடியாது, நானும் என் மகனும் சாப்பிட்டு அது இன்றைக்கி வரைக்கும் தான் கடைசி சாப்பாடு, இதோட சாக போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுகிறாள். பாருங்கள், அவள்கிட்ட ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் இருக்குது, கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டவர் ஏற்கனவே கட்டளையிட்டிருக்கிறாரு கொடுக்க சொல்லி தீர்க்கதரிசிக்கு. இருந்தாலும் அவள் இவ்வளோ மாவு இவ்வளோ எண்ணென்னு கதை பேசிகிட்டு இருக்கிறார். நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு சாக போகிறோம் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பயப்படாத, நான் சொன்னது செய். அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், வறுமையும் இல்லாமையும் உங்களுடைய குறைவையும் கண்டு பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய நோக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு அவள் ஒன்று புரிந்து கொண்டால்தான் நான் நம்புகிறேன்.
இந்த தீர்க்கதரிசி ஏன் இவன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு? எவ்வளோ பணக்காரங்க வீடு இருக்குது, எவ்வளோ பணக்கார ஆட்கள் இருக்கிறாங்க, அங்கே போயிருக்கலாம், அவங்க சாப்பாடு போட்டிருப்பாங்க, அவங்க வீட்டில் மேஜையில் ஏராளமாக இருக்குது, மீதம் கிடக்குது சாப்பாடு. இங்கே 2 பேருக்கு பத்தாத குறையில் நாங்கள் சாக கிடக்கிறவர்கள் வீட்டுக்கு ஏன் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார்? கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்த்துருக்கிறா, அவளுக்கு விளங்கி விட்டது, புரிந்து கொள்ளுதல் வந்து விட்டது, ஆகவே தான் கொடுக்குறாள். இல்லைன்னா எப்படி கொடுப்பா? அவள்கிட்ட இருக்கிறதே இவ்வளவுதான், முதல்ல இவரை விரட்டி அடிக்கணும்னு தான் யோசிப்பா. ஆனால் அவள் கொடுக்கிறாள். ஏன் என்று சொன்னால் அவளுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்து விட்டது, சத்தியத்தை அறிந்து கொண்டாள். இந்த தீர்க்கதரிசி என்னை பிழைக்க வைக்கும்படியாக வந்திருக்கிறார், கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவன் தான் மழை பெய்யாதுன்னு தீர்க்கதரிசின்னு சொன்னவன், இவன் தான் மழை பெய்ய போகுதுன்னு சொல்ல போறவன், இவன் மூலமாக இந்த தேசத்துக்கே ஒரு பணி நடக்க இருக்கிறது. இவன் தேவனுடைய திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறான். தேவன் இவனோடு இருக்கிறார், தேவன் இவன் மூலமாய் செயல்படுகிறார், தேவனுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நான் அதில் பார்ட்னர் ஆக வேண்டும், நான் அதில் ஒரு பங்காளி ஆக வேணும்னு சொல்லி தான் அவள் போய் அங்கே கொடுக்கிறாள். கொடுத்தவுடன் எண்ணெயும் மாவும் குறையவே இல்லையாம் பாருங்க, இருந்துக்கிட்டே இருக்குது. அற்புதம் நட ஆரம்பிச்சிருச்சு அவள் வீட்டில். அருமையானவர்களே, கர்த்தர் ஏன் கொடுக்குறார்? எண்ணெயும் மாவும் குறையாத அளவுக்கு, குறைவை போக்குகிற தேவன், குறைவே இல்லை என்று ஆக்குகிற தேவன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்கிற விதத்தில் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஏன் அப்படி உண்டு பண்ணுகிறார்? ஏன் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறார்? ஏன் அந்த ஏழை விதவை வீட்டில், பசி பட்னி கிடக்கிற விதவையின் வீட்டில் குறையாத மாவு, குறையாத எண்ணெய், செழிப்பு பொங்கி வழிகிறது? ஏன்? கடவுளுடைய நோக்கங்களை புரிந்து கொண்டு, இந்த மனுஷன் யார், கடவுளுடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன, அவருடைய வேலை என்ன, அது முக்கியம், அதில் நான் என் பங்கை செய்கிறேன்னு சொல்லி நுழைந்தா பாருங்க. நுழைந்த உடனே அவளுடைய வீட்டில் பெருக்கம் ஏற்பட்டு விட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சவால் விட்டு, கர்த்தருடைய நோக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள். கல்வாரி சிலுவையும் இயேசுவின் தியாகத்தையும் தேவன் உண்டு பண்ணியிருக்கிற ரட்சிப்பையும் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக, அந்த சுவிசேஷத்தை எங்கும் அனுப்புகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதை செய்கிறவர்களுக்கு, அந்த நோக்கத்துக்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு குறைவே கிடையாது. தேவனுடைய ஐஸ்வர்யத்துக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாகிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.